ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்குமே. நான் ஜூலியட் கலைச்செல்வன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால், இன்று இரவு 7 மணிக்கு ஜனாதிபதி அவர்கள் ஒரு உரையாற்றியிருந்தார். அந்த உரையில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தார், உள்ளடக்கியதாக அந்த உரை இருந்தது அப்படின்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனல் MJ Clicks சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்ன மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்பட போகின்றது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதலாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டு நீடிக்கப்பட்ட கடன் வசதிகள் தொடர்பான விடயங்களை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லி முதலாவது விஷயம் சொல்லியிருந்தார். இரண்டாவதாக, அதிகாரத்தை கையளிக்கும் பொழுது மக்கள் மாற்றம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று எண்ணக்கருவில் இருக்கிறாங்க என்பது எங்களுக்கு புரிந்திருக்கிறது. எனவே மாற்றம் ஒன்று நிச்சயமாக ஏற்பட இருக்கின்றது என்று சொல்லி உறுதியளித்திருந்தார். மூன்றாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், வரலாற்றிலேயே வன்முறை சம்பவங்கள் அற்ற ஒரு தேர்தல் இந்த முறை நடந்திருந்ததாகவும், தேர்தலுக்கு முன்னரோ பின்னரோ வன்முறைகள் சம்பவங்கள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்தபடியாக, சிங்களவராக, தமிழராக, முஸ்லீம்களாக, பரங்கீராக, மலையக தமிழராக நாங்கள் ஒவ்வொரு இனமாக பிரிஞ்சிருக்கிறோம். இப்படியே இருந்தால் ஒரு இலங்கையை சரியான முறையில் கட்டி அமைக்க முடியாது. எனவே அனைவரும் இலங்கையராக உணர்ந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை அதில் மென்ஷன் பண்ணியிருந்தார். அடுத்தபடியாக, தனது இனம், தனது மதம், தனது வர்க்கம், தனது சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விடயங்களை எல்லாம் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருந்தார். ஐந்தாவது விஷயம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு பாதகம் இல்லாத ஒரு அரசியல் நடவடிக்கையை நாங்கள் நடத்த இருக்கிறோம். அதன் மூலமாக சமூக ஒழுக்கத்துக்கும் சமூகம் நன்னறியில் செல்வதற்கும் இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால், சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு நாட்டை, ஒழுக்கமான சமுதாயத்தை நாங்கள் கட்டியெழுப்புவோம், உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அந்த வரிகள் இவ்வளவு காலமும் இல்லை. இனி எங்களினுடைய அரசாங்கத்தில் நிச்சயமாக சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற ஒரு பதம் இனி இருக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருந்தார். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பொதுமக்களை கண்ணியமாக நடாத்தக்கூடிய அரசாங்கமாக நாங்கள் செயற்படுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். செயல்திறன் மிக்க ஒரு நேர்மையான ஒரு அரச சேவையாகத்தான் எங்களினுடைய அரசாங்கம் செயலாற்றும் என்றும் உறுதிமொழி அளித்திருந்தார். அடுத்தபடியாக, நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் முழுமையாக பாடுபடுவோம் என்றும், நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம் என்றும் கூறியிருந்தார். அடுத்தபடியாக, எங்களிடம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத திட்டங்கள் இருக்கின்றது என்று பலர் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமான திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், அனைவருக்கும் சிறந்த கல்வி முறைமையை வழங்குவோம் என்று கூறியிருந்தார். அனைத்து தாய்மார்களும் பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைக்கு சிறந்ததொரு கல்வி முறைமை தேவை, சிறந்ததொரு கல்வி தேவை என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவ்வாறான கனவை நாங்கள் நிச்சயமாக எங்களினுடைய அரசு சேவையில் அவ்வாறான சிறந்த கல்வியை வழங்குவோம் என்று கூறியிருந்தார். அடுத்தபடியாக, ஒரு நாட்டினுடைய விமான நிலையத்தினுடைய தன்மையை வைத்துத்தான் அந்த நாட்டை எவ்வாறான ஒரு நாடு என்று கணித்துக் கொள்வார்கள். எனவே எங்களினுடைய விமான நிலையத்தில் இவ்வாறான நடவடிக்கைகள், சட்ட விரோதமான நடவடிக்கைகள் அல்லது இவ்வளவு காலம் நடந்த அந்த நடவடிக்கைகள், சட்டவிரோதமான நடவடிக்கைகளை தவிர்த்து ஒரு நல்லதொரு சிறந்த விமான நிலையமாக உருவாக்குவோம் என்று கூறியிருந்தார். அடுத்தபடியாக, சுற்றுச்சூழல் தூய்மை, வாகனம் செலுத்தும் முறை, முதியோரை பாதுகாத்தல், விருந்தோம்பல் செய்யும் முறை, இவ்வாறான விஷயங்கள் எங்களினுடைய திட்டத்தில் உள்ளடங்கியுள்ளது என்றும் கூறியிருந்தார். அடுத்தபடியாக, இலங்கையின் கடவுச்சீட்டை உலகமே மதிக்கும் வகையில் மாற்றுவோம் என்று உறுதிமொழி அளித்திருந்தார். அடுத்தபடியாக, நாம் இலங்கையர் என்று மக்கள் அனைவரும் பெருமை கொள்ளக்கூடிய வகையில் இனிவரப்போகும் காலங்கள், எதிர்காலம் அமையக்கூடியவாறு எங்களினுடைய ஆட்சி அமையும். அதாவது எங்களினுடைய அரசாங்கம் அவ்வாறானதொரு எண்ணக்கருவியை மக்களிடம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்தபடியாக, இலங்கையினுடைய சனத்தொகையில் 52% பெண்கள் என்பதனால் பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் சகல நிறுவனங்களிலும் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளாகவும் சகல துறைகளிலும் பெண் பிரதிநிதித்துவம் இருக்கும் என்று உறுதியளித்திருக்கின்றார். உதாரணமாக, எங்களினுடைய பிரதமரே பெண் பிரதமர் தான் என்று அதையும் சொல்லியிருந்தார். அடுத்தபடியாக, விசேட தேவை உடையவர்களுக்கு சிறப்பான ஒரு திட்டம் வைத்திருக்கின்றோம். அவர்களை நாங்கள் மேலும் கரிசனையோடு விசேட தேவை உடையவர்களுக்கென சிறந்த திட்டத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்தபடியாக,
இவ்வளவு காலமும் என்னை நம்பாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் என்னுடைய செயற்பாடுகள் மூலமே நம்பிக்கை ஒன்றை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்தபடியாக இவ்வளவு காலமும் சந்தர்ப்பவாதம், சர்வாதிகாரம், அதிகார மோகம், இனவாதம், இனத்துவேசம் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றது. ஆனால் எங்களினுடைய அரசாங்கத்தில் இவையெல்லாம் களையப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இவ்வளவு விடயத்தையும் உள்ளடக்கியதாக ஜனாதிபதியினுடைய அந்த உரை அமைந்திருந்தது. இவ்வளவு விஷயமும் உள்ளடக்கியதாகத்தான் எதிர்காலத்தில் இடம்பெறப் போகின்ற திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது இனி வரக்கூடிய அரசாங்க செயற்பாடுகளாக இருக்கட்டும் இவ்வளவு விடயத்தையும் உள்ளடக்கியதாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். எனவே இவ்வாறான ஒரு விடயம் இருந்தால் உண்மையிலேயே அனைவருக்கும் மகிழ்வை தரக்கூடியதாக அமையும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.